புகழேந்தி சார், வணக்கம் சார். வணக்கம் சார். மக்களுடன் செல், மக்களோடு வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள்னு சொன்ன அண்ணாவினுடைய பாதையிலிருந்து திமுக விலகி போதா சார்? அதெல்லாம் எதுவும் விலகவும் இல்லை. மிக சரியாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சி, நீங்க ஒரு உரிமையோடும் அனைத்து நண்பர்கள் எல்லாருமே மாறுபட்ட கொள்கைகள் உடையவர்களா இருந்தாலும் கூட என்னுடைய கருத்தினுடைய நிலையையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு பேசணும், கேட்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசு, ஏன்னா அவர்களாம் நீண்ட காலம் பத்திரிகையாளர்கள் என்கின்ற பொழுது அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அனுபவம் இருக்கும். எக்கனாமிக்கலி இந்த கண்ட்ரியினுடைய, இந்திய துணைக்கண்டத்தினுடைய எக்கானமி, அதனுடைய அடிப்படையில யூனியன் கவர்மெண்ட் செய்து இருக்கிற செயல்கள் இப்போ தமிழ்நாட்டுல எந்த அளவிற்கு நம்முடைய அதிகாரங்க பரவல்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்ப ஒண்ணு வேணாம், ஒரு சின்ன உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப ஜெனரலாக யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற பவர்ல எத்தனை ஜெனரலாக இருக்கக்கூடிய பவரை அவங்க கலந்துக்காமலே செய்யுது. இப்ப மின்சாரத்துறை இருக்கு, மின்துறையில திடீர்னு ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற அந்த மின்துறைய யூனியன் கவர்மெண்ட் தானாகவே ஒரு சட்டத்தை அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, திருத்தத்தை கொண்டு வராங்க. திருத்தத்தை கொண்டு அதன் மூலமாக ஒரு பகுதியிலேயே 2-3 கார்பரேட் கம்பெனிகளுக்கு முழு அதிகாரம். அப்போ லாபகரமாக இருக்கின்ற நிலைகளை கார்பரேட் கம்பெனிகளுக்கும் மாநில அரசு கூட வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறது யாரு? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல புகழேந்தி சார், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழகத்தினுடைய அரசியலே எப்படி இருந்திருக்குதுன்னா, இதுவரையிலும் திமுகவை விட நான் எவ்வளவு நலத்திட்டங்கள் அதிகமாக கொடுத்தேன்னு அதிமுகவினர் பேசுவாங்க. இப்போ நம்ம ராமகிருஷ்ணன் சார்கிட்ட கேட்டால் கூட அவர் அதைத்தான் பேசுவார். அதுதான் அரசியலாக இருந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக திமுக தரப்பில் இருந்து நாங்கள் அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலம் செய்த வசூலை விட, வரி வருவாயை விட இப்போது நாங்கள் அதிகமாக வசூல் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சாதனை போல விளம்பரம் பண்றீங்க இல்லையா? இதனால தான் நான் கேட்டேன், அண்ணாவினுடைய பாதையிலிருந்து விலகி போறோமா அப்படின்னு. அப்படி இல்ல, எதற்காக அந்த வார்த்தைகள் சொல்லப்படுது? நீங்க வசூல் பண்ணக்கூடிய வரி வருவாய் என்பது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற நம்முடைய அரசுக்குரிய நலத்திட்டங்கள். அந்த திட்டங்கள் நீங்க அப்படியே மறுத்தர முடியாது. முக்கியமாக நம்முடைய முதலமைச்சர் பார்க்கிறது கல்வி, மாணவ மாணவியர்கள், இன்னும் குடும்பம், ஏழை எளிய குடும்பங்களுக்கு எல்லா வகையிலையும் நலத்திட்டங்களை செய்யணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு செய்யறாரு. அந்த கல்விக்கு அவர் ஒதுக்கி தருகின்ற நிலைப்பாடுகள் ஒண்ணு நான் ஒரு சின்னதா ஒண்ணு சொல்றேன், எல்லாருக்கும் தெரியும். இப்போ முதல்நிலை பட்டதாரிகளுக்கு கல்வி கட்டணம் கிடையாதுன்னு ஒன்று கொடுத்தாரு. அந்த கல்வி கட்டணம் கிடையாதுன்னு ஒண்ணு எந்த அளவிற்கு இந்த மாநிலத்துல பிஇஆகவும் இன்னும் ஆய்வுக்குரியதாகவும் முதல் நிலையிலே டாக்டருக்காகவும் சேரக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதிகமானாங்க. இதெல்லாம் எதுக்கு சொன்னா கல்வி நிலையை உயர்த்துவது. புகழேந்தி சார், இந்த இடத்துலதான் அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த மடிக்கணினி திட்டத்தை நம்ம நிறுத்திட்டோம், தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தியிருக்கோம். இது அனைத்துமே கல்வியை ஊக்குவிக்கிற மிகப்பெரிய திட்டங்கள், தேசிய அளவில் பெயர் பெற்ற திட்டங்கள். 45,000 மாணவர்கள் அதிகமான வசூலை நாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால், இல்ல இவ்வளவு வசூல் நம்ம அதிகமா பண்ணியிருக்கோம், நம்மளுடைய வருவாயை நாங்க அதிகமாயிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இருக்கணும் இல்லையா சார்? ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள் அதையெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்த, அதற்கான விளைவுகள், பதில்கள் எல்லாம் நாம சொல்ல வேணாம், உங்களுக்கும் தெரியும், இங்க இருக்கிற நண்பர்களுக்கும் தெரியும். இறுதியாக நீதிமன்றம் சரியாக தீர்ப்பளிச்சது, எப்படி எடுத்துட்டு போனது, எப்படி உள்ள உங்களுக்கு தெரியும். என்னுடைய கேள்வி இல்ல சார், என்னோட கேள்வி, இவ்வளவு வசூல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தொகையிலிருந்து நாம் திட்டங்களை கொடுத்திருக்கிறோமா? ஏன் பழைய திட்டங்களை எல்லாம் நிறுத்தணும்? ஏன் ஆண்டுதோறும் கடன் வாங்குகிறோம்? இதை தெரிஞ்சுக்க விரும்புறேன். மக்களுக்கான நல உதவி திட்டங்களை செய்யும் போது ஏழை எளிய மக்கள், மகளிருக்கான திட்டங்கள், இதையெல்லாம் செய்து கொண்டு வருகின்ற போது நிதி நெருக்கடி என்பதை யார் கொடுக்கறது, யார் கொடுக்க வைக்கிறது? ஒரு பெரிய சதித்திட்ட பிளான் நடந்துகிட்டு இருக்கு. நான் இன்னும் கூட சொல்றேன், நாம யாருக்கும் தனிப்பட்ட முறையில எந்த விதத்திலையும் குறை செய்ய முடியாது, சொல்லக்கூடாது. இதுல கடந்த கால ஆட்சி, யாருடைய ஆட்சினாலும் சொல்லல, இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும், தேவையில்லாமல் செய்திருக்கிற வேலைகள். இந்த கோயில்கள்ல ஆடு மாடு கோழி இதெல்லாம் பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நாடு முழுக்கும் பிரச்சனை அப்புறம் சட்டத்தை ரிவேர்ஸ் ஆக்குனாங்க. மதமாற்ற தடைச்சிட்டம் ஒண்ணு கொண்டு அதுக்கு எதிர்ப்பு அப்புறம் அதை ரிவேர்ஸ் ஆக்குனாங்க. சார் இல்ல, இன்றைக்கு தலைப்பின் கீழே நாம பேசுவோம் சார், இன்றைக்கு தலைப்பின் கீழே நாம பேசுவோம். மழைநீர் சேமிப்பு திட்டம் சொல்லிவிட்டு
சின்ன வீடா இருந்தாலும் பெரிய வீடா இருந்தாலும் கட்டியா ஆகணும், இல்லைன்னா கட்டாயமாக நடவடிக்கை பண்ணலாம். புகழேந்தி சார், இல்ல நம்ம ரொம்ப டிவியேட் ஆகி போய்கிட்டு இருக்கணும் சார். புகழேந்தி சார், இல்ல நீங்க இன்றைக்கு தலைப்புக்குள்ள வாங்க. 67 வரை கொண்டு போயிருங்க புகழேந்தி சார். இல்ல புகழேந்தி சார், ஒரு நிமிடம் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இல்ல குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இன்றைய தலைப்பு என்னவோ அதன் பேர்ல நம்ம விவாதிச்சோம்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கடந்த ஆட்சி காலத்தை விட நம்ம இப்போ அதிகமா வசூல் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் இது எப்படி நடந்தது சார்? சரி, இப்ப நடந்ததுக்கே சொல்றேன். மக்களிடம் இருக்கக்கூடியதுல இந்தியா டுடேன்றது எவ்வளவு பெரிய மேக்சின். இந்தியா டுடேவினுடைய ஆய்வுகளில போன வாரம் வெளியிட்டு இருக்கிறது என்ன தெரியுங்களா? இந்தியாவில் இருக்கிற முதல்வர்களில் தலை சிறந்த முதல்வராக மு.க. ஸ்டாலின் 61% மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு பெற்றிருக்கிறார். நமக்கு இன்னும் 9 மாத காலத்துல தெரியும் சார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எதற்கு எல்லாம் செய்யும் பொழுது இன்னொரு நீங்க புகழேந்தி சார், நான் உடச்சே கேட்கிறேன், முத்திரைத்தாள் கட்டணத்தை நம்ம உயர்த்தி இருக்கிறோமா இல்லையா? சட்டத்தை ஏன் உயர்த்தணும்? அது அப்படியே முன்னால் இருந்த நிலைகள் என்ன, முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். 20 ரூபாய்க்கு இருந்த பத்திரம் இன்னைக்கு 200 ரூபாய்க்கு விற்கிது சார். எனக்கு தெரிந்த முன்னால் இருந்த நிலை இதுதான். நீண்ட காலத்திற்கு பிறகு முத்திரைத்தாள் சட்டத்தை உயர்த்தியது உங்களுடைய அதிமுக ஆட்சியில தான். அதை முதல்ல பேசிக்கலா புரிஞ்சுங்க. ஏன் அப்ப உயர்த்துறாங்கன்னா நம்மளுக்கும் தெரியும் உயர்த்த வேண்டியது காலத்தில் கட்டாயமாக உயர்த்தப்படுது. அதை போலதானே தவிர ஏன் உயர்த்துறாங்க, ஏன் வரி போட்டாங்க? ஏன்னா அரசாங்கத்தை நடத்தணும். பொருளாதாரத்தை பொருளியல் நிபுணராக இருக்கிற உங்களுக்கெல்லாம் கூட தெரியலன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நீங்க நல்லா தெரிஞ்ச ஜிஎஸ்டி மூலமாக நமக்குன்னு இல்ல மாநில அரசுடைய வரி வசூலிக்கின்ற அந்த எவ்வளவு அதிகாரங்கள் போய் சேர்ந்துருச்சு. அந்த ஜிஎஸ்டி மூலமாக பெற்றுக்கிட்டு நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் ஆகுது? ஏன் 6150 கோடி கல்வித்துறைக்கு மட்டும் ஏன் வரல? ஏன் இப்படி ஒவ்வொன்றத்திலையும் ஒரு துறையிலையும் யூனியன் கவர்மெண்ட் செய்யுது. அதனாலதான் இன்றைக்கு நாம் நம்முடைய வரி வருவாயும் பெருக்கினாதான் இன்னைக்கு இருக்கிற திட்டங்களை செய்ய முடியும். நலத்திட்டங்களை செய்யறோம். செய்யறதுக்கு புகழேந்தி சார், நீங்க சொல்றதுல மாற்று கருத்து இல்ல. வருவாயை பெருக்குவதற்காக செய்யறேன்னு சொல்றீங்க, சரி. ஆனா அதையே விளம்பரப்படுத்திக்கிற ஒரு மனோபாவம் இருக்குல்ல, அதுதான் எந்த இடத்துலன்னு எப்படி அது உங்களுக்கு மனசு வருதுன்றதை கேட்கிறேன். இப்போ முதலமைச்சர் கேஸ் சிலிண்டருடைய விலை ஒரு 50 ரூபாய் உயர்ந்த பொழுது என்ன சொன்னார்? வீட்டில் அடுப்பெரிய வேண்டுமா, ஏழை மக்களுடைய வயிறு எரிய வேண்டுமான்னு சொல்லி வசனம் பேசினார். கேட்கும்போது உள்ளபடியே இதில் சரியா கேட்கிறார் அப்படின்ற மாதிரி சிலருக்கு தோணி இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு அப்படி பேசினவர் இன்றைக்கு வரி வசூல் செய்வதையே ஒரு சாதனையாக சொல்கிறதே இந்த அரசு. வரி வசூல் செய்யற சாதனை என்பதுன்னு சொல்றது நீங்க நினைச்சுக்காதீங்க. அது நீங்க உங்களுடைய பார்வையில அது நீங்க எடுத்துக்கிறதே முதல்ல என்னுடைய நிலையில தவறுன்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றாங்க? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாங்க இவ்வளவு வசூல் பண்றோம்னா நேற்றைக்கு 10 வருஷத்துக்கு முந்தி இருந்த வருவாய், இன்றைக்கு இருக்கிற வருவாய், அன்னைக்கு இருந்த 10 ரூபாய், இன்னைக்கு இருக்கிற 5 ரூபாய் எல்லாம் ஈக்குவல். எக்கனாமிக்கலி இன்ஃபிளேஷன், பணவீக்கம். நீங்க அதையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் புரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆனா இல்ல சார், திமுக தரப்புல இருந்து அந்த அவங்களை விளம்பரப்படுத்தி கூட்டதுல அந்த மாதிரி இல்ல. அதிமுகவை விட நாங்கள் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தொனியில தான் இருந்தது. அதனாலதான் கேட்கிறேன். அதிமுகவோட நாங்கள் வரி வசூல் செய்யறோம் அப்படின்றது அதிமுகவின் காலத்தில் முதலாக விளம்பரங்களுக்காக எவ்வளவு செய்யப்பட்டது, விளம்பரம் எப்படி செய்யப்பட்டது, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் எடுத்து பின்னால கொஞ்சம் புக்க தள்ளி பாருங்க. அப்ப தெரியும். அதிமுகவின் காலத்துலதான் நாங்க இத்தனை கோடி ரூபாய் இதற்காக பண்ணோம், நாங்க இதை யூனியன் கவர்மெண்ட் கேட்டோம், கொடுக்கல, நாங்க இப்படி எடுக்கணும். அதிமுக ஆட்சி காலத்துல வந்தது. இதையெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப மக்கள் நீங்க மறந்துட முடியாது. ஏன்னு கேட்டீங்க, ஒரு திட்டத்துக்கும் எந்த அரசாக இருந்தாலும் சொல்லதான் செய்யும். விளம்பரப்படுத்துவதில் நீங்க நாங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் போது, இன்னைக்கு இவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட இன்னைக்கும் அறிவித்தார் பெண்களுக்கான உரிமை தொகை வழங்க பெறாதவர்கள், தகுதி உள்ளவர்கள் மீண்டும் விண்ணப்பியுங்கள், உடனடியாக நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். கொடுக்கிறோம், கல்விக்கு கொடுக்கிறோம், காலை உணவு கொடுக்கிறோம்,
இன்னும் புதிய புதிய திட்டங்கள் அவ்வாறு கொடுப்பதை பேசியிருந்தால் பிரச்சனை இல்லை. வசூல் பண்ணதை குறித்து விளம்பரம் செய்ததுனால தான் இன்றைக்கு இதை போய் விளம்பரம் பண்றாங்களே சொல்லி நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசுவோம் அடுத்த சுற்றுல பேசலாம் சார். புகழேந்தி சார், இந்த பண வசூல் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இது அத்தனையுமே புதிதாக ஏதோ இவர்கள் செய்தது அல்ல. ஏற்கனவே மக்கள் மீட்ட இருந்த கட்டணங்களை எல்லாம் உயர்த்தி, முத்திரைத்தாள் ஆரம்பிச்சு பதிவு கட்டணம் வரைக்கும் எல்லா கட்டணங்களையும் உயர்த்தி மக்கள் கிட்ட இருந்து எடுத்த பணம் அப்படின்றதான் இவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. உங்களுடைய பதில் என்ன சார்? என்னன்னா, நான் மறுபடியும் திரும்பவும் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை, பொருளாதாரத்தினுடைய உயர்வு, அதனுடைய நிலைப்பாடுகள் ஒரு நாட்டினுடைய எக்கானமி, அது எல்லாருக்கும் தெரியும். நேற்றைக்கு 100 ரூபான்றது இன்னைக்கு 150 ரூபா ஆகுது அப்படின்ற ஒரு நிலையில வரி வருவாய் என்பதை யூனியன் கவர்மெண்ட் எப்படி பண்ணி தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், நாட் ஓன்லி நம்ம தமிழ்நாடு, ஸ்டேட் கவர்மெண்டோட நிலைமைகளை எண்ணி பார்த்தீங்கன்னா 2021 மாநில அரசுகளுக்கு 1050 கோடி ஒரு ஆண்டுக்கு இழப்பு. இல்ல புகழேந்தி சார், என்னோட கேள்வி என்னன்னா, இந்த வரி எல்லாம் யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க? மக்கள் கிட்ட இருந்து வாங்குறீங்க. மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு நாங்கள் வசூல் அதிகரித்து விட்டது சாதனைன்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் கேள்வி. நேற்றைக்கும் சரி, மக்கள்கிட்ட தான் வரி வசூல் என்பது அரசாங்கம் அதை எப்படி ஒரு சாதனையாக ஒரு கட்சி விளம்பரப்படுத்திக்குது, ஆளுங்கட்சி, அதுதான் சார் கேள்வி. சரி, இந்த காலமா இருந்தாலும் மக்களிடம் இருந்து வரி வசூல் பண்றத எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மக்கள்கிட்ட இருந்து வாங்குறீங்க, மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரி வசூல் மூலமாக மக்கள் நல திட்டங்களை செய்யக்கூடிய அளவிற்கு வரும் பொழுது யார் மூலமாக நிதி நெருக்கடிகள் கொடுக்கப்படுது? இப்ப அரசு பள்ளிக்கூடங்கள்ல நண்பர் சொல்லுங்க சார், நேரம் இல்ல. பள்ளிக்கூடங்கள்ல மாணவ மாணவியர்கள் சேர்க்கை அதிகமாயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் கூட இல்லைன்னு சொல்றது பொய். நான் என்ன சொல்றேன், 1.5 லட்சம் அரசு புகழேந்தி சார், நேரம் இல்ல. நன்றி சார், நான் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்.